நேற்றைய தினம் இடம்பெற்ற ஒரு சம்பவமானது முழு நாட்டையுமே உலுக்கியிருந்தது. அதாவது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனது பிள்ளைகள், மனைவி மற்றும் அத்தை மீது தீ வைத்த நபர் ஒருவர் நேற்று அதிகாலை 2 மணியளவில் தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டு உயிரையும் மாய்த்துள்ளார். அதாவது அனுராதபுரத்தில் கெலன் பிந்துனுவெவ பகுதியை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக அனுராதபுரத்தில் குடும்பத்தினருடன் வீட்டின் மீது தந்தை தீ வைத்த சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் தற்பசமயம் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் கலன் பிந்துனுவெவ பகுதியில் உள்ள வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தனது பிள்ளைகள், மனைவி மற்றும் அத்தை மீது தீ வைத்த நபர் நேற்று அதிகாலை 2 மணியளவில் தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டு உயிரை மாய்த்துள்ளார். தீ வைத்த தந்தை, அவரது மனைவி மற்றும் 13 வயது மகள் ஆகியோர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். தீ விபத்தில் 66 வயதான பெண், 15 வயது மகள் மற்றும் அவரது 20 வயதான மகன் தீக்காயங்களோடு அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் இருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளன. உயிரிழந்த 43 வயது தந்தை சமன் அனுருத்த பிரதீப்ரிய மற்றும் அவரது மனைவியான 36 வயதுடைய பிரபாஷா சந்தமாலி ஆகியோர் சிறிது காலமாக குடும்ப தகராறில் ஈடுபட்டிருந்தனர். சமன் அனுருத்த அதிக குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர் எனவும் அடிக்கடி குடிபோதையில் வந்து தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை தாக்கியதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனினும் கலன் பிந்துனுவெவ போலீசார் சமாதானம் செய்து குடும்பத்தை ஒன்றிணைந்து வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கணவரின் செயலால் விரக்தியடைந்த மனைவி தனது 3 பிள்ளைகளோடு கலன் பிந்துனுவெவ பகுதியில் உள்ள தனது தாயார் வீட்டில் வசிப்பதற்காக சென்றுள்ளார். கணவர் வீடு திரும்புமாறு பலமுறை கேட்ட போதிலும் மனைவி தனது தாயார் வீட்டிலேயே தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மூத்த மகளின் பிறந்த நாள் என்பதால் அன்று இரவு தந்தை வீட்டிற்கு வந்திருந்தார். பிறந்தநாள் கேக் வெட்டிவிட்டு பிள்ளைகளோடு இரவை கழித்த தந்தை வீட்டை விட்டு வெளியேறியும் இருந்தார். நேற்று அதிகாலை 2 மணியளவில் வீட்டிற்கு வந்த சமன் அனிருத்தன் தனது மனைவி, 2 மகள்கள் மற்றும் அத்தை மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். பின்னர் தானும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் 20 வயது மூத்த மகன் வீட்டின் மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதை கண்ட 20 வயது மகன் வீட்டின் நடுவில் இருந்த தனது தாய், 2 சகோதரிகள் மற்றும் பாட்டியை காப்பாற்ற தீவிர முயற்சியை மேற்கொண்டுள்ளார். தாய், பாட்டி மற்றும் ஒரு சகோதரியை வீட்டை விட்டு வெளியே அழைத்து சென்ற போதிலும் தந்தையையும் மற்ற சகோதரியையும் காப்பாற்ற முடியவில்லை. தந்தையும் சகோதரியும் வீட்டிற்குள் தீயில் கருகி உயிரிழந்திருந்தனர். பாட்டியும் சகோதரியும் பலத்த தீக்காயங்களோடு அனுராதபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் இருந்து உயிர் தப்பிய 20 வயது மகன் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அவர் கூறியிருப்பதாவது: என்னுடைய தங்கையின் பிறந்த நாளுக்கு அப்பா கேக் கொண்டு வந்தார். அப்பா அதனை எங்களுக்கு ஊட்டிய பின்னர் நாங்கள் தூங்கச் சென்றோம். நேற்று அதிகாலையில் வீட்டிற்குள் ஒரு பெரிய தீ எறிவதை கண்டேன். என் அம்மா, சகோதரி மற்றும் பாட்டி தீயில் சிக்கிக் கொண்டனர். நான் அவர்களை மீட்டு வெளியே அழைத்து வர முயற்சித்தேன். ஆனால் என்னால் காப்பாற்ற முடியவில்லை. என் அப்பா அவர்களுக்கு தீ வைத்துள்ளார். அவர்தான் தீ வைத்துள்ளார் என்பது பின்னர் தான் தெரிந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கெலம்பிந்துனுவெவ போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.